இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2. நாங்கள் காலையிலே குளிச்சுட்டு எழுந்து டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, சட்னி, சாம்பார். இது டிஃபன் வந்து 7 to 10 தான் வந்து போடுவாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து மண்டபம் இருந்தது கீழே. இது வந்து கல்யாணம் பண்ணுற மண்டபம். நேற்று ரிசப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுடைய கல்யாணம் இன்றைக்கி. ஸோ அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து அவங்களுக்கு தனியாக சாப்பாடு சாப்பிட்ற இடம் வச்சுருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கே வந்துட்டோம். பசங்க கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். மத்தியானமாக வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு பாதம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 3 hours later. நாங்கள் இப்போ சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போய் சொல்கிறேன், லஞ்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார் சாதம், அப்புறம் வந்து மிளகு சாதம், ஏதோ ஸ்வீட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்ன ஸ்வீட்னே தெரியல. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அவ்வளோதான். அது ரசம், மோர். நாங்கள் இப்போ ஜீப் பிடிச்சி பாதை பார்க்க போகிறோம். நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதனால இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். பை. ஒரு நிமிஷம் நான் எப்படி க்யூட்டாக இருக்கேனா? எங்கள் அண்ணன் க்யூட்டாக இருக்கானா? எங்க அண்ணா? அண்ணா திரும்புங்க. அண்ணா 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 போயிட்டே இருக்காம்மா. வராமா அண்ணா வரா. வந்துட்டான். அவன் ஒரு வாள். சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். பேட் பாய். இப்போ பாய். பேட் பாய். அது ஒரு பேட் கேம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கணும். அது சின்ன பொண்ணுடா. இது 5th போமா, நான் 7th. உனக்கு இதே தான். உனக்கு அப்பெல்லாம் கடைக்கு அனுப்புவாங்க. கடைக்கு அனுப்புறது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நீ என்னமோ டெய்லி கடைக்கு போகிற மாதிரி பேசுகிற. விளையாடிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து ஜீப் பார்க்க போயிருக்காரு. ஏன்னா வந்து பாதம் பார்க்க போகணும். அதனால ஜீப்பு விசாரித்து கூப்பிட்டு வர, அது வரைக்கும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் சொன்னார். அதனால நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கக்கூடாது, உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. அங்கே பாருங்கள், நடுவில் நின்றுட்டு எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்குறா. உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எல்லா லாங்குவேஜில் இருக்கும் பாட்டும் தெரியும், ஆனால் அர்த்தம் எதுக்குமே தெரியாது. கடைசியில் பிளானெல்லாம் சொதப்பிருச்சு. மழை வந்துருச்சு. வானமும் பாருங்கள் எப்படி இருட்டிட்டு வருது. ஸோ இன்னும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு சரி வாங்க அப்படியே உள்ளே கோயில் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியிலே ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நின்று விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அங்கே நல்லா இருந்தது அந்த பார்க்கு. இந்த சிம்பிள் வந்து இந்த பெருமாளோட சக்கரம் இதெல்லாம் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். அங்கே நிறைய தோப்பு மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கேருந்து தான் நம்மளுக்கு அங்கே சாமிக்கு பழம், பூ அதெல்லாம் பறிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய ஃபார்ம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் இங்கே லட்டு வாங்குகிற வழியாக போயிட்டு, நாங்கள் லட்டெல்லாம் வந்து நேற்றே வாங்கி வச்சுட்டோம். அந்த வழியாக போய் கோயிலாண்ட போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு.
இங்கே இந்த படி ஏறி போனோம்னாக்கா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயிலாண்ட போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வருவோம் நாங்கள் எப்போவுமே. நாங்கள் பாதை பார்க்க போகல, அங்கே வந்துட்டோம், மழை வந்துடுச்சு, அதனால நாங்கள் போகல. சரி ஷாப்பிங்காச்சும் பண்ணலாம் சொல்லி வந்தோம். கொஞ்சம் பசிச்சுது, அதனால கார்னு, சிப்ஸு, சாக்லேட்டு அதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை கடை இருக்கும். பொம்மை கடைங்களுக்கு போய் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போனால் சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டைம்ஸ் பத்தாது. அவ்வளோ கடைங்க இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணாலும் உங்களுக்கு அந்த அவ்வளோ ஷாப்பிங் பண்ணவே முடியாது, அவ்வளோ கடைங்க இருக்கும். ஆனால் நாங்கள் எப்போவுமே வெளியில் எதுவுமே வாங்கவே மாட்டோம். இங்கே பாப்பா வந்து கேப் கேட்டான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கேப் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஆனால் டாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வாங்குவோம் எப்போவும். அங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே தான் போய் வாங்குவோம். ஏன்னா அங்கே தான் வந்து ஹோல்சேல் கடைங்களாக இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி தான் இவங்க வெளியில் வச்சு விற்கிறாங்க. அதனால நாங்கள் டைரெக்டாக அங்கே அந்த ஹோல்சேல் கடையில் தான் போய் வாங்கி விடுவோம். அந்த கடை வந்து நம்பர் வந்து 34. எப்போவுமே அந்த டாய் ஷாப்பில் தான் போய் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். இங்கே வந்து பொருளுங்கள்லாம் வாங்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்க சொல்ல முடியாது, கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஐ மீன் சென்னையை கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அதிகமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கீச்செயின் அழகாக இருக்குது. என்ன கீச்செயின்? இதுதான் அந்த கடை. இந்த கடைக்கு தான் நாங்கள் எப்போவுமே வருவோம். இந்த கடையில் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் விற்கிறதுனால அவங்க ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க, அதனால் கம்மியாலாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் இருக்கும். ஸோ நீங்களும் திருப்பதி வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 34. பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், முடிச்சிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்கிப்போ காட்ட போகிறோம். நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா இந்த வீடியோலேயே போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.